சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, நீ பரீட்சைக்கு படிக்கணும். வா போலாம். என் மேலே கை வச்சு என்னைய தள்ளுறா நீ. என் சின்னையா மேல ஒரு அடி பட்டுச்சு. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஈஸ்வரிய வேற மாதிரி பாப்பீங்க. என்ன என்னைய மிரட்டுறியா? உங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் நான் தானே. என்னதான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன சேர்ந்த உங்களை கஷ்டப்படுத்துனீங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னையே மிரட்டுறீ? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இங்க எந்த பிரச்சனையும் வேணாம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் வச்சுக்கலாம் சார். எழுதிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். ஈஸ்வரி கண்டிப்பா புல்லட் குமார கொண்டு இருக்க மாட்டா. அவங்கள நான் கொலை நடந்த இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓ, ஸ்பாட்ல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் கொண்டது அர்த்தமா? புல்லட் குமார உங்க மருமக இரும்பு ராடால அடிச்சு கொண்டிருக்கா. அந்த இரும்பு ராடுல உங்க மருமகளோட கைரேகை இருக்கு. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது, அந்த இரும்பு ராடு நான் புல்லட் குமார காப்பாத்துறதுக்காக தான் எடுத்தேன். காப்பாத்த போறே நீ எதுக்கு புல்லட் குமார கொலவெறியோட தேடிக்கிட்டு போன? சார், நான் கொலவெறியோட போகல சார். யார்கிட்ட போய் சொல்ற? புல்லட் குமார் உன் மாமியாரையும் உன் குடும்பத்தையும் கொலை பண்ண பாத்திருக்கான். என்ன நான் சொல்றது உண்மைதானே? அந்த கோபத்துல உங்க மருமக புல்லட் குமார கொண்டு போய் அடைச்சு வச்சு நேரம் பார்த்து அவனை கொலை பண்ணிட்டாங்க. என்ன நான் சொல்ற கணக்கு கரெக்டா இருக்கா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க பாருங்க, அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக கண்டிப்பா ஈஸ்வரி அவனை கொலை பண்ற அளவுக்குலாம் நினைக்கவே மாட்டான். சார், ஆமா சார், எங்க ஈஸ்வரி அது மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். புல்லட் குமார கண்டுபிடிச்சு அவனை சட்டப்படி தண்டிக்கணும்னு தான் அவ ஆசைப்பட்டாலே தவிர இப்படி அவனை கொலை பண்ணணும்ல அவன் நினைக்கவே இல்ல சார். நோ, உங்க எல்லாரையும் அப்படி நம்ப வச்சு அவங்க புல்லட் குமார கடத்திட்டு போய் தெளிவா தட்டி தூக்கி இருக்காங்க. அதான் உண்மை சார். இல்ல சார், ஈஸ்வரி பத்தி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி 2-3 நாளா வீட்டை விட்டு வெளியவே போல சார். அவளுக்கு IPS எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக வீட்ல இருந்து படிச்சிட்டு இருக்கா சார். 2-3 நாளா வெளியில போகாதவங்க பர்டிகுலரா இன்னைக்கு எதுக்கு வெளில போனோம்? சார், அவ தங்கச்சிய காலேஜ்ல விருதுக்காக போனா சார். நோ நோ, இதை நான் நம்ப மாட்டேன். புல்லட் குமார் தப்பிக்க போறான்னு இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எப்படியாச்சும் வெளியில போகணும்ல, அதுக்குதான் தங்கச்சியை காலேஜ்ல கொண்டு போய் விட போறதா சொல்லிட்டு போனவங்க புல்லட் குமார் கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. அவனை சமாளிக்க முடியல. இதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சா தப்புன்னு சொல்லி அங்கேயே அவனை இரும்பு ராடால அடிச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஓகே, am I right? இல்ல சார், நீங்க சொன்னது உண்மை இல்ல. நான் வீட்ல இல்ல, வெளியில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரோ புல்லட் குமார கொலை பண்ணி என்ன அதுல ரொம்ப புத்திசாலித்தனமா மாட்டி விட்டுருக்காங்க சார். யாரோனா? யாரு? உங்களை யாரு கரெக்டா போன் பண்ணி வர சொன்னாங்களோ அவங்கதான். நான் நேர்மையான போலீஸ் ஆபீசர். தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிட்ட சார், சும்மா நீங்க பாட்டுக்கு மிரட்டிட்டு இருக்காதீங்க சார். என் மாமனாரு நேர்மையான போலீஸ்காரர் தான். அவ்வளவு என் ஈஸ்வரியும் கூடிய சீக்கிரத்துல பெரிய போலீஸ் ஆபீசரா ஆக போறாதான். அப்ப நான் உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த சொல்லல. என் பேர் அழகு சுந்தரம் இல்ல சார். இதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியால IPS இல்ல, சாதாரண PCயா கூட ஆக முடியாது. புரிஞ்சுதா? ஈஸ்வரி மேடம், can you come with us? We have to search your house, please. ஈஸ்வரி நில்லு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர்,
நாங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு பண்றேன், எங்க லாயருக்கு நான் கால் பண்றேன். எதுவா இருந்தாலும் அவர் வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் எந்த டெசிஷன் வேணாலும் எடுத்துக்க. தேவையில்லாம பிரச்சனை பண்றது நான் இல்ல, நீங்க தான். இதுக்கு மேல நீங்க யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, என்னைய டியூட்டி செய்ய விடாம தடுத்ததா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம், பாத்துக்கோங்க. அப்படியா? சரிங்க சார், அப்ப அதை பண்ணுங்க முதல்ல. ஆமா சார், எங்க ஈஸ்வரி கூட நாங்களும் ஒன்னாவே இருந்துட்டு போயிடுறோம். சின்னையா இருங்க. அத்தை, நம்ம எதிரிங்க என் மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்காக இவரை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. வாங்கின கூலிக்கு அவரும் வேலை செய்யணும்ல. விடுங்க, நீங்க தடுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஈஸ்வரி, நான் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்க பேச்ச கேட்காம நான் போனதுனாலதான் எனக்கு இந்த தண்டனை. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ இப்படி பேசாத. என்ன மாசம் மாசம் பேசிட்டு கூட்டிட்டு வாமா. வாமா வா. நாங்க வீட சோதனை போட போறோம், நீங்க எதுக்கு இவ்வளவு பேர் வரீங்க? பின்ன சர்ச்ங்கிற பேர்ல நீங்க ஏதாவது எடுக்க வந்தீங்களா இல்ல வைக்க வந்தீங்களான்னு யாருக்கு தெரியும்? அக்யூஸ்ட தவிர வேற யாரும் உள்ள வரக்கூடாது. சார் சும்மா என்ன சார் அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் சட்டப்படி இன்னும் எதுவும் நிரூபிக்கல. சும்மா அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. இங்க வருங்க, நான் ஈஸ்வரியோட புருஷன், நானும் கூட வரதான் செய்வேன். அதுக்காக நீங்க என்னை தடுத்தீங்கன்னா என்ன நீங்க முதல்ல பிடிச்சி ஜெயில போடுங்க, நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். ஓகே, நீ மட்டும் வா, கூட்டிட்டு வாமா. வா. ஏமா, வீட்டு சாவி யாருக்கிட்ட கொடுத்துருக்க? அந்த பூத்தொட்டிக்கு கீழே இருக்கு. யோ, எடுத்து தொலையா. எஸ் சார். யோ, இவங்களெல்லாம் பார்த்தா சட்டத்தோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா தப்பு பண்றவங்க மாதிரி தெரியுது. அதனால ஒரு ஆதாரமா இருக்கட்டும், உன் மொபைல் எல்லாத்தையும் வீடியோ எடு. ஓகே சார். சின்னையா, ஏய், என்ன அங்க கஞ்சாடா காட்டிட்டு இருக்க? போவுல போன்னு சொன்னேன். வாமா. ஏய், சர்ச், நீங்க உள்ள சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாத்தையும் வீடியோ எடு. சரி சார். ஒரு இடம் விடக்கூடாது.